guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஹெவன் மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயோட ரிவ்யூ அண்ட் டெமோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து யார் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நந்தினி மோகன் வந்து கேட்டாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு கலர், இந்த கலர் பேக்கேஜிங்கில் தான் கொடுக்குறாங்க. ஸோ ப்ளூ ஹெவன் ப்ரைமரும் பார்க்கும்போது அதுவும் வந்து இதே மாதிரி பேக்கேஜிங்கில் தான் வந்தது. இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 300 rupeesக்கு கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் ஆஃபரில் வந்து நம்மளுக்கு 250, 270 அந்த மாதிரி கூட இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ளூ ஹெவன் மேக்கப் ஃபிக்ஸர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைக்காவில் கிடைக்கும், அமேசானில் கிடைக்கும், அதே மாதிரி பர்பிள்லேயும் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் வந்து பார்க்கலாம். பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ ஹெவன் மேக்கப் ஃபிக்ஸர் மிஸ்ட் ஸ்ப்ரே ஆன் ஃபார்முலா பேரபன் ஃப்ரீ குட்னஸ் ஆஃப் அலோவேரா விட்டமின் இ அண்ட் விட்டமின் B5 போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட ப்ரைஸு, எக்ஸ்பைரி டேட், அதே மாதிரி இது வந்து ஒரு இந்தியன் பேஸ்ட் ப்ராடக்ட், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்தோன்னா வந்து நம்மளுக்கு இதை யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதே மாதிரி இன்க்ரீடியன்ட் லிஸ்ட், அது எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு சாலிடான ஒரு பிளாஸ்டிக் பாட்டில். இந்த பாட்டில் வந்து ஒரு என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணால் ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு வெளியே வந்து வருது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு 100 ml ஆஃப் ப்ராடக்ட் ப்ளஸ் 15% எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் 115 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. யூஸ்வலாக இருக்க செட்டிங் ஸ்ப்ரேலாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். இதில் வந்து குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து இதில் கேப் வந்து பார்த்திங்கன்னா 2 கேப் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கேப் வந்து உங்கள் பேக்கில் போட்டு ஏதாவது மிஸ் ஆனாலும் நீங்கள் வந்து இன்னொரு கேப் வச்சு இது வந்து ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் தான். இது கீழே போட்டாலும் இந்த ப்ராடக்ட் வந்து உடையாது. இந்த ப்ராடக்ட்டோட கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இது வீசினா கூட நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ப்ராடக்ட்டோட இந்த பாட்டிலோட பேக்கேஜிங்கில் இருக்குது. ஸோ அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ட் ஸ்ப்ரே ஃபார்முலா அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து மிஸ்ட் மாதிரி நம்ம ஃபேஸில் வந்து படும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இது வந்து ஒரு பேரபன் ஃப்ரீ ப்ராடக்ட். அதனால வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், அந்த ஸ்கின்னுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து உங்கள் போர்ஸ் வந்து க்ளாக் ஆகாது, போர்ஸ் வந்து அடையாது. அதனால வந்து உங்களுக்கு ஆக்னியோ, பிம்பிளோ, இல்லை ரேஷஸோ அந்த மாதிரி அலர்ஜிஸ்லாம் வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா இதில் அலோவேரா இருக்குது, விட்டமின் இ இருக்குது, அண்ட் விட்டமின் B5 இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 வருஷம் வந்து ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 300 rupees. உங்களுக்கு ஆஃபரில் வந்து 250 rupees, 270 rupees அப்படி கூட இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 3 yearsங்கிறது ஒரு நல்ல டைம் பீரியட். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு 8 months to 1 year வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நிற்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். இது வந்து ப்ராடக்ட் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர்லேருந்து 24 சென்டிமீட்டர் வரைக்கும் நான் தூரமாக வச்சு நம்ம அடிக்கணும்னு போட்டிருக்காங்க. 10 சென்டிமீட்டர்னால் இவ்வளோ, 20 சென்டிமீட்டர்னா இவ்வளோ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து ஸ்ப்ரே பண்ணும்போதே ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஹார்ஷான எஃபெக்ட் வந்து இருக்குது. அது ஒன்று எனக்கு இதில் வந்து பிடிக்கல. செகண்ட் திங் என்ன பிடிக்கலன்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு மிஸ்ட் மாதிரி ஒரு ஃபார்முலான்னு சொன்னாங்கல்ல. இந்த பாட்டில் பிரச்சனையா இல்லை இந்த லிக்விட் ஃபார்முலா வந்து பிரச்சனையா அப்படின்னு தெரியல. இது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்மக்கிட்ட யூஸ்வலாக இருக்க அந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி வந்து வரும். அப்போ நல்லா ஒரு மிஸ்ட் மாதிரி வரும். இது என்னென்னா வந்து நம்ம இது ஸ்ப்ரே பண்ணும்போது அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஈரமாக இருக்குது. ஏதோ தண்ணி தெளிச்ச மாதிரி நிறைய வந்து இது வந்து ஈரமாயிடும். இது பம்ப் வந்து என்னமோ சம்திங் வந்து சரியில்லை, இந்த பம்ப் குவாலிட்டி. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேக்கப் வந்து போட்டுட்டு நீங்கள் இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 6 hours வந்து கேரண்டியாக உங்கள் மேக்கப் வந்து இருக்கும். இது வந்து நல்ல ஹோல்டு இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் நிறையா வந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப வடன்னு வந்து ஆயிரும்.
ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். வேறு செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி நீங்கள் நிறையா வந்து இதில் அடித்தா வந்து கஷ்டம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி கையில் தொட்டிங்கன்னா மேக்கப் வந்து அப்படியே கையிலேயே வந்துடும், இல்லை மேக்கப் இருக்கிற பிளேஸ் வந்து மாறிடும். ஸோ அதனால் வந்து இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் கம்மியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 பம்ப்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுவே வந்து செட் ஆகிறதுக்கே வந்து நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு, ஆயிலி ஸ்கின்னுக்கு 2 ஸ்கின்னுக்குமே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு க்ளோயி எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதாவது ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரி இல்லை, ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ வந்து ஹைலைட்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, பட் எவ்வளோ க்ளோவாக இருக்குதுன்னு பாருங்கள். பட் இந்த ப்ராடக்ட்டோட கன்சிஸ்டன்சி, இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா அப்படியே பச்சக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் அந்தளவுக்கு இருக்கிறதுனால தான் வந்து இது மேக்கப் வந்து நல்லா பிடிச்சிக்குது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி மேக்கப் ரிமூவர் வந்து வேணும். அப்போ தான் வந்து இது க்ளீனாக வந்து மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அட் டைம்ஸ். பிகாஸ் இதில் வந்து அலோவேரா, விட்டமின் இ, விட்டமின் B5 அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இது ப்ரைமராக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செட்டிங் ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட், அதாவது ஹைலைட்டரோ இல்லாட்டி ஏதாவது பவுடரோ கூட வந்து போட்டுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இறுக்கி பிடிச்சி நம்ம ஃபேஸில் வந்து ஒரு நல்லா செட் ஆயிரும். இப்போ உங்கள் மேக்கப் வந்து அதிகமாக ஆஷியாக இருக்குது, இல்லை நீங்கள் நிறையா ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, இல்லை நிறையா ப்ளஷ் யூஸ் பண்ணிட்டீங்க, இல்லை நிறைய பவுடர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா எல்லாம் செட் ஆகி கரெக்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் செட் ஆகணும்னா நீங்கள் வந்து இந்த பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு கூட நீங்கள் ஒத்தி எடுத்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செட் ஆயிரும். பட் அந்தளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்காது. நீங்கள் இப்படியே வந்து கொஞ்சம் ஏர் ட்ரை ஆக விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நிலைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோடய ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 கொடுப்பேன். பிகாஸ் இது குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு நிறையா நாள் வரும், இதோட வேலை இது கரெக்டாக வந்து பண்ணுது. அதே மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 4. ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இதுக்கு எதுக்காக குறைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட பாட்டில் வந்து ஏதோ சரியில்லை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்மளுக்கு அடித்தா வந்து ரொம்ப நேரம் ஆகுதுக்கு ஆயிருக்கு செட் ஆகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப இது ஸ்டிக்கியாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு பாயிண்ட் வந்து குறைக்கிறேன். மித்தபடி இது வந்து ரொம்ப நல்ல ஒரு டீசெண்டான ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ப்ளசன்ட் ஸ்மெல் எல்லாம் இல்லை. ELFலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே வந்து இருக்காது. ஸோ ஸ்மெல் இல்லாதது வந்து பெட்டர். பட் இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஏற்றிருக்கனால இதோட ஸ்மெல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூடவே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை ரெண்டே கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.